ஏ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பிரியாணி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் சமைச்சு கொடுத்து வீட்டில் எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. அதை நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்து நான் வந்து பிரியாணி பண்ணுறதை நீங்களே பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. அப்படி குக்கிங்லாம் அப்படியே அடிப்பொலியாக பண்ணுவேன். இப்போ வந்து நமக்கு என்னன்னா உள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து வரணும். வந்தால் தான் வந்து பிரியாணினா அப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சம் நம்ம வசக்குவோம். இந்த பச்சை மிளகாய் வந்து வெடிக்கணும். வெடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போ வந்து வசக்கணும். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எல்லாத்தையும் சென்டர் எடுத்து போட்டால் உடனே வெடிக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து மிளகா வெடிச்சிட்டு அடுத்து இப்போ என்னன்னா நம்ம வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா நம்ம இப்படி வசக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் சட்டியில் வந்து ஒட்டாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா சட்டி பத்திரும். பார்த்தீங்களா, உள்ளி இந்த அளவுக்கு வரும். இந்த கலரில் மல்லி இலை போட போகிறோம். வா, அவ்வளோத்து போட்டு வேண்டியதானே. இப்போ நம்ம மல்லி இலையை போட்டுட்டு அப்படி லைட்டாக வசக்கி விட்டு விடுவோம். ஓ, இப்போ நம்ம பட்டா லவங்கா ஏலக்காய் போட்டு நல்லா வாசனை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்களா, சட்டியில் எடுத்தால் இப்படி இருக்கணும். பாப்பா மிளகாயை கண்டிப்பாக உள்ள போட்டு ஆகணுமா, அதனால ஒரு மிளகாய் எப்படி எடுத்து தூக்கி போட்டு பிடிச்சி அப்படி உள்ள போட்டுட்டு அப்படியே பாப்பா கிண்ட போறாங்களாம் பாருங்க. ஆமா, ஓகே ஓகே, நைஸ், பியூட்டி. இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை பிடிச்சிக்கலாம். அந்த சட்டியை வந்து சேஃபாக பிடிக்கலாம். லைட்டாக அப்படி கிண்டி விட்டுருவோம். அடுத்து எப்படி இதை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு வசக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை நம்ம போடுறதுக்கு முன்னால புதினா இலை போட்டுடுவோம். அப்படியே நல்லா தூவி விட்டு இதே அப்படி பிடிச்சி அப்படியே நம்ம அரைச்சி வச்சா தனி பூண்டையும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. அப்படி இதை பிடிச்சிட்டு நான் தெரிய என்ன பாரு, மெயின் விஷயம் நம்ம சால்ட்டை போடணும். அப்படி சால்ட்டை போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே லைட்டாக இப்போ நம்ம வாங்கி வச்ச சிக்கனை அப்படியே தட்டிக்கலாம். அப்படியே சிக்கனை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை வந்து சிக்கன் கூட போட்டுடலாம். அப்படி போட்டு நல்லா அப்படி வசக்கணும்.
அப்போதான் தக்காளியோட சாரெல்லாம் வந்து சிக்கனில் பிடிச்சி ஜம்முன்னு அப்படி ஒரு டேஸ்ட்டில் வந்து ஒரு மனத்தோட ஒரு டேஸ்ட் வரும். தண்ணி ஊற்றி காலையில் இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அதுக்கு இப்படி மூடி எடுத்து கரைக்கி போட்டு இப்படி வச்சுட்டு அது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் இந்த அரிசியை வந்து கழுவி இப்போ ஊற வச்சாச்சு. அப்படி நம்ம தட்டிட வேண்டியதான். இப்போ வந்து வச்சுருக்க ரைஸை போட வேண்டியதுண்ணா. கறிக்கு உப்பு இருக்கும்ல சிக்கன் நிறைய போட்டு நீங்க தானே எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். நம்ம இப்போ பிரியாணி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், மனமே அற்புதமான வாங்க எல்லாரும் கொடுத்து பார்ப்போம். பாப்பா பிரியாணி எப்படி இருக்கு? தின்னு பாரு. இந்த பிரியாணி அப்படி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.